ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புதுசா சக்கரவள்ளி கிழங்குல போலி பண்றது எப்படின்னு காமிக்க போறேன். பாருங்க, ஈஸியா சீக்கிரமா செய்யற மெத்தட்ல சொல்லி தரேன். பாருங்க, மாவு நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன். 2 ஹவர்ஸ் முன்னாலேயே நல்லா பிசைஞ்சு கொஞ்சமா சால்ட் போட்டு கொலன்னு ஆயிருக்கு பாருங்க. செஞ்சு வச்சிருக்கேன். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு, திம்ஸு கெட்டாம்பாங்க தெலுங்குல. அந்த சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு 2 விசில் 3 விசில் விட்டு எடுத்து நைஸாக இது பண்ணி சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். இதை தான் பூர்ணமாக யூஸ் பண்ண போகிறேன். இதை வச்சு எப்படி செய்கிறேன்னு பாருங்கள், நல்லாயிருக்கும் பாருங்கள். இதை வந்து இதில் தான் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு பேப்பர் வச்சுருக்கேன். இந்த பேப்பர் வந்து இப்படி நல்லா மொத்தமான பிளாஸ்டிக் பேப்பரை இப்படி வச்சு இதில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி தான் போட போகிறேன். இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சு தொப்பி மாதிரி செய்யணும். தொப்பி மாதிரி செஞ்சுட்டு வச்சு இதை இப்படி இப்படி இழுத்து இப்படி மூடணும். போட்டு பாருங்க, இதை இங்கே வைக்கிறேன். இங்கே வச்சு இந்த இடத்துல வைக்கிறேன். வச்சு இதை அப்படியே மூடிடுவேன். மூடிட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ் தான், ஒரு ப்ரெஸ் கொடுக்குறேன், அவ்வளோதான். உங்களுக்கு முன்னால் தான் ப்ரெஸ் கொடுக்குறேன், எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி அழகாக வருது பாருங்கள். அப்படியே வருது பாருங்கள், ஒட்டாமல் வருது. அதை இதில் போடுறேன். போட்டுட்டு சுற்றியும் நெய் ஊற்றுறேன். நான் வந்து பூர்ணம் கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் மொத்தமாக வருது. சன்னமாக வேணும்னா இன்னும் நீங்கள் பூர்ணம் கம்மியாக வச்சு பாருங்கள். இப்படி இழுத்து இழுத்து மூடணும். சக்கரவள்ளி கிழங்குல யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க, போலி எதோ பூர்ணம் வைப்பாங்க. நான் சக்கரவள்ளி கிழங்கு, சர்க்கரை, ஏலக்காய், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், போட்டாச்சு. இப்போ மாவு தீர்ந்து போயிடுச்சு. அதனால இப்போ மீதி இருக்கிறத உருண்டை பிடிச்சி வச்சுடுவேன், அவ்வளோதான். கொஞ்சம் நெய் இதில் ஊற்றி இதை உருட்டி உருட்டி இப்படி வச்சுடுவேன். வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். வச்சுட்டா நல்லா ஜில்லுன்னு இருக்கும். போக வர ஒன்று ஒன்று சாப்பிட்டுக்கலாம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சத்து இதில். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த காலத்து பசங்கள்லாம். அவங்களுக்கு இது மாதிரி லட்டு மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு அப்படியே ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டுடுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் செய்யாது, சும்மா சொல்கிறது தான். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொடுத்தா சளி பிடிக்கும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது கெட்டியாகிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஜில்லுன்னு வைங்க. எப்படி இருக்குது பாருங்கள் லட்டு. இந்த போலி பண்ணி ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன். ஹாட் பேனில் போட்டு நல்லா இருக்குது பாருங்கள். இது மாதிரி பண்ணி எல்லோரும் சாப்பிடுங்க. தேங்க்ஸ். புது ரெசிபி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்.